வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாய் வீடு. நாம் இன்றைக்கி தாய் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு நோன்பு கஞ்சி ஒன்று நாம் செய்ய போகிறோம். சுவையான ஹெல்த்தியான நம்ம வீட்டிலையே நம்ம ஒரு நோன்பு கஞ்சி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ரமலான் மாதம் இன்றைக்கி வந்து 3ஆம் நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப் எடுத்துங்க. அப்புறம் வெங்காயம் 2, கேரட் 1, தக்காளி 1, 2 மிளகாயில் 1 தான் ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சது, அப்புறம் சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் பாருங்கள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், நான் அதை எடுத்துங்க. இது கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கணும், ஒரு சிறிதளவு எடுத்துங்க. ஏலக்காய் 2 எடுத்துங்க. இந்த பார்த்துங்க, இதெல்லாம் தேவை. இதோட ஒரு 3 பல் பூண்டு எடுத்துங்க. இது பச்சரிசியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுங்க. இந்த மாதிரி ஊற வச்சுங்க. அப்புறம் பாருங்கள், 3 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிங்க, சின்ன சின்ன கட் பண்ணிங்க. அப்புறம் வெங்காயம், கேரட்டு இதை மாதிரி கட் பண்ணிங்க. பச்சை மிளகா இப்படி முழுசாக போட்டுங்க, நடுவில் மட்டும் கீறி விட்டுங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு மூடி எடுத்துங்க. இது வந்து தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து குக்கர் சட்டியை வச்சு எண்ணெயை அதில் ஊற்றிடுங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடுறோம். ஒரு 2 ஸ்பூன் பார்த்துங்க. நான் நெய் இல்லைன்னா டால்டா எது வேணுமாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பண்ணலாம். அதில் போட்டுருங்க. கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், சூடாகிட்டு இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம், கேரட்டு, அதோட 2 புதினா மல்லி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. ஃபுல்லாக வதக்கிக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன், ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா சிவப்பாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுதான் இப்போ வந்து நான் நோன்பு கஞ்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம். நல்லா சிவப்பாகணும் வெங்காயம். பச்சை இருந்தால் பச்சை வாடை அடிக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா சிவப்பாக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் தக்காளியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துங்க, நல்லா வதக்கிக்கணும். அதுதான் முக்கியம். நோன்பு கஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த ருசி வரும். இப்போ தக்காளியும் அதே மாதிரி அதில் கொட்டி நல்லா வந்து வதக்கணும். அதுதான் அது வந்து நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். பார்த்துங்க, ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வதக்கிங்க ஃபுல்லாக. அப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூனா 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிங்க. வீட்டிலே இப்படி ரெடி பண்ணுறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான கஞ்சியாக இருக்கும். பள்ளி வாசலை விட நம்ம இப்போ செய்கிறது ரொம்ப வந்து இதாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இதோட உப்பு ஆட் பண்ணுறேன். பார்த்துங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு மெத்தடு. அவ்வளோதான். நோன்பு கஞ்சிங்கிறது ரொம்ப ஈஸியான செஞ்சிடலாம். இதோட சோம்புத்தூள், சீரகத்தூள்லாம் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே வச்சுருந்தால் அது வந்து அப்படியே பிடிச்சிரும். அதோட தண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. தண்ணி வந்து மொத்தம் வந்து 8 கப்பு ஆட் பண்ணிங்க. அதாவது ஒரு டம்ளர் வந்து பச்சரிசிக்கு வந்து 8 கப்பு தண்ணி வந்து அதில் வந்து சேர்க்கணும். அப்போ தான் அதை கஞ்சி மாதிரி வரும். இல்லைன்னா திக்காக வந்துடும். அதை மெயினாக பார்த்துங்க. இல்லைன்னா திக்காக வந்துடும்.
8 கப்பு வந்து ஒரு கப்பு பச்சை அரிசினா 8 கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே வேணால் அதுக்கு மேலே போட்டுங்க. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். இல்லை பார்த்து இப்போ வந்து அதோட நம்ம அந்த ஒரு கப்பு பச்சரிசியை வந்து இதில் ஆட் பண்ணலாம். அது வந்து ஊற வச்சுருக்கணும். அது நல்லா பார்த்துங்க. பச்சரிசி, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுருக்கணும் தண்ணியில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஊற வைக்காமல் போட்டுறக்கூடாது. நல்லா ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். அதுதான் மெயினு. இப்போ அடுத்து பாருங்கள், கடலைப்பருப்பை நான் வந்து அதோட ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது ரமலான் மாதம்னு இல்லை, ரம்ஜான் மாதத்தில் தான் இது செய்கிறது இல்லை. எப்போ வேணுமாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது வெந்தயத்தை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். எந்த டைம் வேணுமாலும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட குக்கரை மூடிடுங்க. ஒரு 6-7 விசில் வச்சுங்க. 6-7 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இந்த எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி ரெடி ஆச்சு. நமக்கு இவருக்கு சூப்பரான சுவையான ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நோம்பு கஞ்சி பற்றி பார்த்தோம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாய் வீட்டிலேருந்து இப்போதைக்கு நான் விடைபெறுறேன். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.